ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்கு முன்னான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார், அமரப்போகிறார். அந்த 11ஆம் இடத்திலிருந்து 1, 5, 8 இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். அப்பொழுது என்ன பலாபலன் ஏற்பட போகுது, அதுக்குண்டான இறை வழிபாடு என்ன, தான தர்மங்கள் என்ன, அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். பொதுவாகவே 11ஆம் இடத்திலே சனி பகவான் வந்து அமர்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுதுமே 11ஆம் இடத்திலே வந்து அமரக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்களாகட்டும் பாப கிரகங்களாகட்டும் நன்மை தான் செய்யும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையிலே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்லது மட்டுமே செய்ய போகிறார். நல்ல லாபகரமான போக்கு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் வரைக்கும் விழுந்து விழுந்து உழைக்கிறேன், உத்தியோகம் பண்ணுறேன், ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு இன்சென்டிவ் இல்லை, இப்படிலாம் ஏங்கி தவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு சரியான முறையிலே உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்களுடைய உழைப்பை பாராட்டி இன்சென்டிவ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் தொழில் நடத்திருந்தீங்கனாக்கா அதில்
ஏதோ பேருக்கு தொழில் பண்ணுறோம் அப்படி தான் இருந்துருக்கும். ஆனால் இனிமேல் அந்த தொழில் வளர்ச்சி அடையும். அந்த தொழிலை வச்சு இன்னொரு தொழில் பண்ணுவீங்க, கிளை தொழில் உருவாகும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். நல்ல நேரம் போது அப்படி தான் அங்கே நடக்கும். அப்போ லாபங்கள் வந்தால் நீங்கள் அடுத்து யோசிக்க முடியும். அப்போ கிளை தொழில் பண்ணுவீங்க, அந்த தொழிலுடைய லிங்க் உள்ள தொழில். இப்போலாம் அப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரிலாம் செய்ய போகிறீங்க. அடுத்த வியாபாரம் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் நல்ல வளர்ச்சி அடைய போகுது. பெரும்பாலும் சனி பகவானுக்கு இந்த துறைகள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது. அதுவும் வியாபாரத்துறை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா சனி பகவான் வந்து மக்கள் கிரகம் தான் சொல்லப்படுறாரு. பீப்புள்ஸ் பிளானட் சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் மட்டும்தான். அதனால் அந்த மக்கள் வந்து பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு வியாபாரம் ஆகும். அப்போ எப்பேற்பட்ட வியாபாரம் வந்தாலும் நல்லா நடத்துக்கணும், திறம்பட நடத்துவீர்கள், லாபம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு பிரான்ச் போடுவீங்க, வேறு ஒரு இடத்துல ஒரு கடை. ஒருத்தர் ஒரு கடை போடுவார், இன்னொரு இடத்துல ஒரு கடை போடுவார், அப்படி போட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். சில பேர் கிட்டத்தட்ட நிறைய கடைகள் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து 25, 50 கடையெல்லாம் கூட போட்டிருக்காங்க. இது மாதிரிலாம் நடக்குது. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு அது நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடு நல்ல பலனை தரப்போகுது. உங்களுக்கு மேல் உள்ள வைப்பாங்க இல்லையா, பெரியவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூத்த சகோதரன் தான் இல்லை, அண்ணன் அக்கா அப்படி தான் இல்லை, உங்களுக்கு வயசில் பெரியவங்க எல்லாமே மூத்தவங்க தான். அப்பேற்பட்டவங்க வகையில் உதவிகள் தானாக வரும். அதுதான் உண்மையான விஷயம். அந்த உதவியால் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசியவே பார்க்குறார், 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ அதனால் என்ன ஏற்பட போகுது, அப்போ உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊக்கமான குணம் ஏற்படும், நல்ல குணங்கள் ஏற்படும். இதனால் வரைக்கும் தப்பாக எதாவது பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, யாரோடையும் ஒத்து போகாமல் இருப்பீங்க, இப்போலாம் ஒத்து போவீங்க, நின்று நிதானித்து யோசனை பண்ணுவீங்க. ஏன்னா சனியோடைய தன்மை அதுதானே, நின்று நிதானித்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சனி பகவானுடைய தான். அப்போ இனிமேல் வந்து நல்ல ஒரு எங்கே நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவீங்க. அப்போது நேர்மறை எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக சேரும், எதிர்மறை எண்ணங்கள் போய்விடும். அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நியாயமான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்க போகுது. அரசாங்கத்தோடைய உதவி கிடைக்கும். அரசியலில் இருப்பவங்க கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள், வளர்ச்சி அடைவீர்கள், வாழ்ந்து காட்டுவீர்கள். இது கண்டிப்பாக நடக்கும். சினிமா துறையிலும் அப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் சமூக நலத்துறைகளுக்கு ரொம்ப கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்க இன்னும் நல்லா பிரபலமாவாங்க, மக்கள் மனிதர் இடம் பிடிப்பாங்க. இது மாதிரி நடக்க போகுது. தொண்டு நிறுவனங்கள் இது மாதிரிலாம் நடக்கும். ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க போகிறோம். அடுத்தது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர புத்தின் வளர்ச்சி நல்லதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்கள் தொடர்பு ஏற்படும். மக்கள் மத்தியில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். மக்களால் பேசப்படுவீங்க. மக்களால் பேசப்படுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை, அது உங்களுக்கு வரும். செயற்கரிய செயலை செய்து முடிப்பீர்கள், அதனாலவே மக்களால் பேசப்படுவீர்கள். இது இல்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான நேரங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முழு முயற்சியோடு செயல்படுவீங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரைக்கு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே சென்று அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முன்னோருக்கு முறையாக செய்ய வேண்டியதை செய்து அங்கே தான தர்மம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது. செஞ்சுட்டு ஏதோ போனோம், கடமைக்கு செஞ்சோம், வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தான தர்மம் செய்யும்போது அந்த முன்னோர்களிலே யாரேனும் ஒருவர் அல்லது முன்னோர்கள் பல பேர் கூட இருக்கலாம், நம்ம தலைமுறையாக சொல்லப்படுகிறது இல்லையா, அவர்களே வந்து ஒரு மனுஷ ரூபத்திலே வந்து அந்த தான தர்மம் பெற்று செல்வார்கள். இதுதான் உண்மையான விஷயம்.
காகம்தான் சொல்லுவாங்க. காகம் இருப்பது உண்மைதான். அது சனியுடைய பகவான் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. காகம் வந்து உணவை எடுத்துக்கொள்ளும். சனிக்கு பிரீத்தி, காகத்துக்கு உணவு வைப்பதும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் இந்த திதி கொடுப்பதும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் முன்னோர்களுக்கு உண்டான காரியங்களை செய்யும் பொழுதும் அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், நீர் வாங்கி கொடுக்கலாம், பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ப செஞ்சலாம். எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லா நடக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 8ஆம் இடத்து ஆயுள்காரங்களையும் ஆயுள் சார்ந்து பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆபத்து விபத்து வந்தாலும் தப்பிச்சிருவீங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. நோய் நொடியில் இருந்தாலும் திரும்பி வந்துடுவீங்க. எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். திடீர்னு வந்து கொடுத்துட்டு போவாங்க, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது வந்து 1க்கு 2 வரும். அது இல்லாமல் சந்திப்புகள் நிகழும். எதிர்பாராத சந்திப்புகள், பழைய நட்புகள் புதுப்பிக்கப்படும். திடீர்னு வந்து புதுசாக நட்பு ஏற்படுறவங்களும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போவாங்க. அதாவது கேட்காமல் கிடைக்கக்கூடியதான் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும். சனி பகவானுக்கு மாலை நேரத்தில் 11 எல் தீபம் போட்டு அபிஷேக ஆராதனை பண்ணலாம், வசதி இருந்தால். இல்லைன்னா எல் தீபம் போட்டு விளக்கேற்றிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தான தர்மம் பண்ணிட்டு வரணும். இதுதான் சனியோட பிரீத்தி. இது இல்லாமல் விநாயகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். விநாயகருக்கு தேங்காய் உடைத்த தையில் விளக்கேற்று வரலாம், நல்லெண்ணெய் ஊற்றி அருகம்புல் வைத்து வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி, வெண்ணெய் காப்பு சாத்தி, வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் சனிக்கு பிரீத்தி. அது இல்லாமல் சனிக்கு விசேஷமாக ஸ்தலமாக சொல்லப்படக்கூடிய திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு இப்படிப்பட்ட ஸ்தலங்களும் போயிட்டு வரலாம். இதெல்லாம் போக முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு செய்து பிரீத்தி பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது எல்லாற்றை விட இந்த சனி பயிற்சிக்கு நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி. பெருமாள் தான் வரும், அவருடைய பெயர். அது நிறைய பேர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பல பெயர்கள் அவதாரம் தான் சொல்லப்படும். அப்பேற்பட்ட அந்த வேணுகோபால சுவாமியை இந்த வருடத்திலே நீங்கள் வணங்கி வர வேண்டும், இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய தினத்திலே. அப்பொழுது அவரை வணங்கி வர உங்களுக்கு இதெல்லாமே எதனா ஒரு விட்டு போயிருந்தால் கூட, நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்யாமல் இருந்தால் கூட அந்த வேணுகோபால சுவாமி பிடிச்சிட்டு வணங்கி வந்தீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு காத்து எல்லா வகையிலுமே ஏற்றங்களும் கொடுப்பாரு. இந்த சனி பயிற்சி ஏற்படக்கூடிய தீமைகளை விலக்கி நன்மையை கொடுப்பாரு. இது மாதிரிலாம் பண்ணலாம். சூட்சும பரிகாரம் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி வரலாம். இதெல்லாமே இந்த இருக்கும் பலன், பார்வை பலன் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து நிறைவேற்றி வழிபட்டு வந்தீர்களானால், சில பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். இறை வழிபாடு பண்ணணுமா, தான தர்மம் பண்ணணுமா, பரிகாரம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம் கூட. அந்த சொல்லக்கூடிய அந்த சூட்சும தெய்வமான அவரை வணங்கலைன்னா கூட சுத்தமான மனதோடு இருந்து வந்த நிலை போதுமானது. சனி பகவானுக்கு அதுதான் பிடிக்கும். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் இந்த சனி பயிற்சி முழுவதுமே வாழ்ந்து வந்தீர்களானால் உங்களுக்கு எந்த பரிகாரம் இருந்தாலும் தேவையில்லை. உங்களுடைய முன்னேற்றம் தடுக்கப்பட மாட்டாது. நல்ல வாழ்க்கை வாழப்போகிறீர்கள்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.